Taste the Daily. காஞ்சிபுரத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரை அவரது வீட்டிற்குள் வைத்து இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் 9வது வார்டு வட்ட செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கண்ணபிரான் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அரிவாளால் வெட்டியுள்ளார். அப்போது அவரிடமிருந்து தப்பிக்க வீட்டிற்குள் சென்ற கண்ணபிரானை விரட்டி சென்று சரவணன் சரமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது சரவணனை கண்ணபிரானின் மகன்கள் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் படுகாயமடைந்த கண்ணபிரான் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் காமாட்சிபுரம் பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து தங்க நகைகள் திருடிய இளைஞர் பிடிபட்டார். அஜித்குமார் என்பவர் வழக்கம் போல் பணிக்கு சென்ற பிறகு அவரது மனைவி லோகநாயகி கோவனூரில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தனது பெரியப்பாவை பார்க்க சென்றுள்ளார். வீட்டை பூட்டிவிட்டு சாவியை வழக்கம் போல் ஜன்னல் மேல் வைத்துள்ளார். மாலை வீட்டிற்கு வந்தபோது பீரோவில் இருந்த 1.5 சவரன் தங்க நகை திருடு போனது தெரியவந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை வைத்து சின்னக்கண்ணாபுதூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் பிடிபட்டார். விடிய ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலிலேயே வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 1.5 டன் ரேஷன் அரிசி பறிக்கப்பட்டதில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடினர். இளமங்கலம் பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டையை கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றியபோது உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது அரிசி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 27 மூட்டைகளில் 1.5 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட இருந்தது கைப்பற்றப்பட்டது. ஏழை குடும்பங்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான ரேஷன் அரிசி கடத்தப்படுவது அண்மை காலமாக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.